கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு பார்த்தோம்னா சிவனாண்டி வந்து முத்துவேலையோடையும் போலீஸ்காரங்க அப்புறமா ஊர் ஜனங்க எல்லாரோடையும் கூட்டிகிட்டு வராங்க. வந்ததுமே வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தவும், யார் இப்படி கத்திட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வெளியே வராங்க. வந்து பார்க்கும்போது சிவனாண்டியை தான் காட்டுறாங்க. அப்போ சிவனாண்டியை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரி கோவத்தோட கேட்குறாங்க, நீ எதுக்காக என் வீட்டு வாசலில் நின்று இப்படி கத்திக்கிட்டு கிடக்கிற, எதுக்காக இப்போ இவங்களெல்லாம் நீ அழைச்சிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோவத்தோட கேட்கவும், அப்போ கூடயே கார்த்தி ரேவதி எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, நான் என் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னது உன் வீட்டுக்கு நீ வந்திருக்கிறியா, என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கும் போது, ஆமா இது என்னுடைய வீடு அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ராஜராஜன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன உளறிட்டு இருக்கிறியா என்ன, இப்போ உனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக அங்கே வந்திருக்கிறியா என்ன, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட பேசவும், அப்போ வந்து சிவனாண்டி வந்து பார்த்தோம்னா இந்த அந்த பத்திரம் அப்படிங்கிறாங்க. இது என்ன பத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீயே படிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க, மாப்பிள்ள அவ என்ன பத்திரம் வச்சிருக்கிறான் அது என்னன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க அப்படிங்கவும், உடனே கார்த்தியும் அந்த பத்திரத்தை வாங்கி அவங்க படிச்சு பார்க்குறாங்க. படிச்சு பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மாப்பிள்ள என்ன ஆச்சுது அப்படி இந்த பத்திரத்தில் என்னதான் எழுதியிருக்கு அப்படிங்கவும், அத்தை இந்த வீட்டை வந்து நீங்கள் அவருக்கு எழுதி கொடுத்த மாதிரிக்கு நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரியில் வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்படியே அதில் எழுதியிருக்குது அப்படிங்கும்போது, ஆமாத்த அப்படிங்கிறாங்க. எங்க அதை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அந்த பத்திரத்தை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமா இது என்னுடைய கையெழுத்து தான், நான் ஒன்றும் இந்த மாதிரிக்கெல்லாம் நான் எழுதலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து ராஜராஜனும் மயில்வாகனும் கார்த்தியும் எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அத்தை என்ன நடந்துச்சுது, கண்டிப்பா இது நீங்க எழுதி கொடுத்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இது உங்களுடைய கையெழுத்து தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா மாப்பிள்ள நீங்க சொல்றது கரெக்டு தான், இது என்னுடைய கையெழுத்து தான், ஆனா இந்த மாதிரிக்கு ஒரு பத்திரத்தை நான் ஒன்று இவனுக்கு எழுதி கொடுக்கல, என்ன நடந்துச்சு தெரியல, என்ன பிரார்த்தனை பண்ணனான்னு தெரியல அப்படிங்கவும், அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு சும்மா அந்த மாதிரிக்கு ஃப்ராடுத்தனம் பிடிச்சவன்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீ இந்த மாதிரிக்கெலாம் பிரச்சனை பண்ணுவேன்னு, அதனால தான் போலீஸ்காரங்களையும் ஊர் ஜனங்களையும் நான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், ஒழுங்கு மரியாதையே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நீ வந்து கொடுத்துடு, இது வந்து என்னுடைய வீடாகும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சந்திரகலா சொல்கிறாங்க, என்ன இப்படி உளறிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப நல்லவங்க போல் அவங்க வந்து சிவனாண்டியை போட்டு திட்டிகிட்டு இருக்கவும், இங்கே பாரு நீங்கள் எல்லாரும் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி ஆகணும், உங்கள் அக்கா அந்த வீடை எனக்கு எழுதி கொடுத்தாச்சுது, அந்த பத்திரம் தான் இது, அதனால ஒழுங்கு மரியாதையை உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் தரேன், எல்லாரும் வீடை காலி பண்ணி கொடுங்க அப்படிங்கவும், அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க இவன் வந்து ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கிறான், இந்த கையெழுத்து என்னுடையது தான், ஆனால் இந்த மாதிரிக்கு ஒரு பத்திரத்தில் நான் கையெழுத்து போட்டு கொடுக்கல, இவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது, இவனை ஒழுங்கு மரியாதை போக சொல்லுங்க அப்படிங்கவும், உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, இதோட கையெழுத்து உங்களுதுன்னு சொல்கிறீங்க, பத்திரத்தில் கையெழுத்து போட்டதும் உண்மைன்னு சொல்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் தானே எழுதி கொடுத்துருப்பீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிக்கு பிரச்சனை பண்ணுறீங்க, இங்கே பாருங்க நீங்கள் இப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, அவர் பேரில் தான் இப்போ இந்த வீடு இருக்குது, அதனால நீங்கள் காலி பண்ணி கொடுக்கறது தான் நல்லதாகும் அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் காலி பண்ணலைன்னா அப்புறமா நாங்களே வந்து காலி பண்ண வேண்டியதாக இருக்கும், இந்த பிரச்சனை வந்து வேற லெவலில் போயிடும், அதனால நீங்களே வந்து வீட்டை காலி பண்ணி அவருக்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ மயில்வாகன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சிவனாண்டி என்ன 2 பேரும் என்ன அப்பனும் மகனும் வந்துக்கிட்டு இங்கே வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன, எங்கள் அத்தை எதுக்காக உனக்கு இப்போ இந்த வீட்டை விற்கணும், எங்ககிட்ட இல்லாத சொத்தா என்ன, உங்ககிட்ட வந்து இந்த வீடை எழுதி கொடுக்கறதுக்கு, ஒழுங்கு மரியாதையை ஒழுங்கிறது கிளம்பி போயிரு, அப்போ தான் வந்து உன் உயிராது மிஞ்சு அப்படிங்கும்போது, என்ன உன் வீட்டு மாப்பிள்ளையில் வச்சு என்னை மிரட்டிட்டு இருக்கிறியா என்ன, பார்த்தீங்களா சார் இதனால தான் நான் உங்களை வர சொன்னேன், ஏன்னா என் உயிருக்கு இவங்க வீட்டுக்கு வந்து அதாவது ஆபத்து இருக்குது, அதனால தான் நான் உங்களை அங்கே வர சொன்னேன், இப்போ மாதிரி புரிஞ்சுச்சான்னு சொல்லி கேட்கும் போது, உடனே அவங்களும் சொல்றாங்க, இங்க பாருங்க சாமுண்டீஸ்வரி மேடம் உங்க மாப்பிள்ளைங்களாம் இந்த மாதிரிக்கு பேசுறதுலாம் வந்து சரியில்லையாக்கோ, அதனால நான் சொல்றதை கேளுங்க, 1 மணி நேரம் தான் அவருக்கு டைம் கொடுக்குறாருல, அதுக்குள்ளேயும் இந்த வீட்டை காலி பண்ணி சாவி அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா நான் கொடுக்க முடியாது, நான் எதுக்காக இவங்ககிட்ட போய் நான் வீட்டை விற்க போறேன் அப்படிங்கவும், அப்போ கார்த்தி வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க சார் 1 நிமிஷம் கொஞ்சம் டைம் கொடுங்க, எங்க அத்தை கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசிட்டு வரேன் அப்படிங்கவும், உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவனாண்டி கிட்ட வந்து முத்துவேல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாப்பிள்ளை அந்த டிரைவர் பையனை பார்த்தீங்களா, சாமுண்டீஸ்வரியை தனியாக அழைச்சிட்டு போய் ஏதோ பேசிட்டு இருக்கிறான், இவன் சும்மா இருக்க மாட்டான், இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு திட்டத்தை போடுவோம் அப்படிங்கும்போது, சித்தப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, பத்திரமே நம்ம கையில் இருக்குது, அப்புறமா என்ன இவன் வந்து என்ன திட்டம் போட்டாலும் சரி தான், போலீஸ்காரங்களும் பார்த்தீங்களா நம்மளுக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஊர் பெரிய மனுஷங்களும் பார்த்தீங்களா அவங்களும் நம்ம பக்கமாக தான் இருக்கிறாங்க, அப்புறமா இருக்கும்போது நம்ம எதுக்காக கவலைப்படணும், பத்திரமே நம்மகிட்ட தானே இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் மகனே நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து
அடுத்து பார்த்தோம்னா காளியம்மாள் தான் வந்து முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, காளியம்மாள் நீ சொன்ன மாதிரிக்கு தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் வந்து அந்த டிரைவர் பையன் வந்து சாம்பிடிச்சிட்டு தனியாக அழைச்சிட்டு போய் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறான், என்னென்னு தெரியல. அப்படிங்கும்போது அவனை அப்படிலாம் லேசில் எடை போட்டுறாதீங்க, கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு திட்டத்தை போடுவான், எப்படி இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டிங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பான். அதனால வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், சரி காளியம்மாள் அடுத்து என்ன பிரச்சனை நடக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து உடனே வந்து கார்த்தி வந்து அவங்க சாம்பி சிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. அத்தை நீங்கள் வந்து எந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க, எதுக்காக போட்டு கொடுத்தீங்க, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக இந்த மாதிரிக்கு நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் வந்து நீங்கள் எதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க அப்படிங்கவும் உடனே சாம்பி சிட்டு சொல்கிறாங்க, மாப்பிள்ள நேற்றுக்கு ஒருத்தவங்க வந்து இடம் கேட்டாங்களா, அவங்களுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரிக்கு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தேன், ஆனால் அதில் எழுதியிருந்தது வேறையா இருந்தது, இப்படி கிடையாது, நம்ம எந்த இடத்த கொடுக்கமோ அந்த இடத்த தான் நான் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே உடனே கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க. அப்படி நீங்கள் அப்படி எழுதி கொடுத்துருந்தீங்கன்னா அப்புறமா எப்படி ஆக்கும், இது இப்போ வந்து வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, அதுதான் மாப்பிள்ள எனக்கும் தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்திக்கு வந்து தெரிகிறது, அத்தை எனக்கு இப்போ தெரியுது அப்படிங்கும்போது, என்ன மாப்பிள்ள அப்படின்னு கேட்கும்போது, அவங்க பெண்ணில் எழுதுனது எல்லாமே வந்து கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிரும், அப்படிப்பட்ட பெண்ணில் தான் அவங்க எழுதி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சாம்பிடிச்சிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, இப்படிலாம் நடக்குமான்னு கேட்கும்போது, ஆமாத்த இந்த மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் அது எழுதுனது எல்லாமே வந்து மறைஞ்சிருச்சுது, அதுக்கப்புறம் அவங்க இஷ்டப்படி இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் நேற்றைக்கு வந்தவங்க யாருமே வந்து உண்மையானவங்க கிடையாது, இவங்க எல்லாம் திட்டம் போட்டு தான் வரவழைச்சிருக்காங்க அப்படிங்கவும், இப்போ என்ன மாப்பிள்ள பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, அவங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்கள வச்சு நம்ம வந்து இதுக்குள்ள உண்மையான காரணத்தை நம்ம தெரியப்படுத்திடலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கவும், இப்போ நம்ம அவங்கள போய் எங்கே மாப்பிள்ள தேடுறதுக்கு அப்படிங்கும்போது, சரியத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க இந்த மாதிரிக்கு ஒரு பத்திரத்தில் எங்கள் அத்தை வந்து கையெழுத்து போடவே இல்லை, அதனால என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கவும், அப்போ சிவனாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கள் இவங்களுக்கெல்லாம் டைம்லாம் கொடுக்க முடியாது, இவங்க என்னனாலும் பண்ணக்கூடிய ஆளாகும், அதனால நான் சொல்கிறத கேளுங்க, இவங்களை வந்து இந்த வீட்டை விட்டே காலி பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கவும், அப்போ உடனே வந்து சாம்பிடிச்சிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் இதுக்காக இப்போ சொத்தை வந்து விற்க போகிறேன், நானே வந்து ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்கிறேன், நானே இல்லாதப்பட்டவங்களுக்கு நான் வந்து வாரி வாரி வழங்கிட்டு இருக்கிறேன், இது இந்த ஊர் ஜனங்கிட்ட கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க அப்படிங்கவும், அப்போ அந்த ஊர்க்காரங்களாம் சொல்கிறாங்க, ஆமாம் சாம்பிடிச்சிரி அம்மா இதுக்காக அந்த சொத்தை வந்து விற்க போகிறாங்க, அதுவும் சிவனாண்டிக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது, அதனால சிவனாண்டி தான் ஏதோ ஒரு திட்டம் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து சாமுண்டீஸ்வரிக்கு ஆதரவாக அவங்க சப்போர்ட்டாக பேசவும், உடனே வந்து சிவனாண்டியும் முத்துவேலும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது இந்த மாதிரிக்கெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாப்பிள்ள ஊர் ஜனங்க நம்மளுக்கு எதிராக திரும்பிடுவாங்க போலுக்கு அப்படிங்கவும், ஆமாம் அந்த அளவுக்கு அந்த டிரைவர் சும்மா இருக்க மாட்டா அப்படிங்கும்போது, உடனே வந்து அப்போ கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, அதுக்குள்ளேயும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உண்மையை நிரூபிக்கிறேன், அப்படி நிரூபிக்க முடியலன்னா அந்த வீட்டை நாங்கள் காலி பண்ணுறோம் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், இது கேட்டதுமே உடனே வந்து போலீஸ்காரங்களும் அதே மாதிரிக்கு சொல்கிறாங்க, ஆமாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம அவங்களுக்கு டைம் கொடுக்கல அப்படிங்கும்போது, அதெல்லாம் டைம் கொடுக்க முடியாது அப்படின்னு சிவனாண்டியும் முத்துவேலும் சொல்லவும், அப்போ ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து சாமுண்டீஸ்வரிக்கு ஆதரவாக வந்து அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் இப்பவுமே வந்து சாமுண்டீஸ்வரி அம்மாவை வந்து காலி பண்ண சொன்னீங்கன்னா நாங்கள் போராட்டத்தில் இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே உடனே முத்துவேல் கிட்ட வந்து அந்த அதிகாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாருங்க ஊர் ஜனங்க மொத்த பேரும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இப்படி முடிவு எடுத்தோம்னா அதுக்கப்புறமா இந்த பிரச்சனை வேற லெவலில் போயிடும், அதனால நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம அவங்களுக்கு டைம் கொடுக்கல அப்படின்னு சொல்லவும், இதை தவிர எனக்கு வழி இல்லை அப்படின்றாங்க. இதனால சிவனாண்டியாலையும் முத்துவேலையாலையும் எதுவுமே பண்ண முடியல. இங்க பார்த்தோம்னா சந்திரகலா ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க, என்னது இந்த கார்த்தி இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்து இப்படி பேசிட்டான், இந்த ஊர் ஜனங்க அவ்வளோருமே வந்து அக்காவுக்கு சப்போர்ட்டாக தான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கவும், சரி இந்த ஒரு நாளில் அவனால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து சாமுண்டி சொல்லிட்டு சொல்றாங்க, அத்தை நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது, இல்ல மாப்பிள்ள இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவும், சரி அத்தை நேற்றுக்கு 2 பேரும் வந்தாங்கன்னு சொன்னீங்களா, அவங்கள பற்றி கொஞ்சம் விவரம் சொல்லுங்க அப்படிங்கவும், அப்போ அவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்களா, இந்த விசிட்டிங் கார்டை சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க, இந்த விசிட்டிங் கார்டை தான் அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கவும், அப்போ அதை வச்சு கார்த்தி வந்து ஏதாவது வந்து அதாவது அவங்கள பற்றி கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 2 பேரும் வந்து கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா, ஏன்னா அவங்க 2 பேரையும் பார்த்தோம்னா காளியம்மாள் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கிறாங்க, அவங்கள கார்த்தி கண்டுபிடிச்சிட்டாக்கி இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் வந்து சிவனாண்டி முத்துவேல் காளியம்மாள் தான் அப்படிங்கிற உண்மையை வந்து கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த திட்டத்தை போட்ட சந்திரகலாவும் காளியம்மாளும் வந்து கடைசியில் வந்து பார்த்தோம்னா அவங்க வழக்கம் போல கார்த்தி வந்து அவங்கள மண்ணக்கவ தான் வைக்க போறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுது, கார்த்தி அவங்க 2 பேரும் எப்படிலாம் கண்டுபிடிக்க போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.